மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோட சொந்த ஊர் வேறு. இந்த பொண்ணு அவரை விட்டு பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 வருஷமாகவே அவர் வந்து ரொம்ப நேசித்து இவங்கள வந்து வா வீட்டுக்கு, பையன் வந்து அம்மா வேணும்னு கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. இவர் சூசைடெலாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்குமே அந்த பொண்ணு வந்து மனசு இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படின்ற பையன். ஸோ இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவன் சலூனில் வேலை பார்க்குறான். ஸோ 2 பேர்த்துக்கு கள்ளக்காதலாகி இவர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கிட்ட எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமில் 2 பேர் பழக்கமாக இருக்காங்க. ஒரு மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே வந்து பழக்கமாகி நம்பர் ஷேர் பண்ணி சேட்டிங்கு அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே, ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும்னு. அந்த மாதிரி பழக்கம் பண்ணி அந்த சென்னை போன கணவருக்கு தெரியாமையே இந்த பொண்ணு அவர்கிட்ட பழகிட்டு வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப இது கடந்து போக 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 இது ஊருக்கு மேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது, அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறது, ஸ்டே பண்ணுறது, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. கணவருக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ சென்னையில் வேலையை வந்து ஒரு 10 நாள் லீவ் சொல்லிவிட்டு கிளம்பி வந்து மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போலேருந்தே 2 பேர்த்துக்கு சண்டை முட்டிக்குச்சுங்க. அந்த பொண்ணு வந்து நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவ மாதிரி காமிச்சு பேசி அழுது பண்ணியிருக்கா. அப்பயும் அந்த அண்ணன் சரி ஓகே, அவர் ஆக்சுவலி எல்லாமே ப்ரூவ் பார்த்துட்டாரு. பார்த்தாலுமே கூட சரி ஓகே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டா, இனிமேல் பண்ண மாட்டான்னு நம்பி விட்டுட்டு திரும்ப சென்னை போயிருக்காரு. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே ஜாலியாக படத்துக்கு எல்லா பக்கம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பழசை மறக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இப்போ போல் போயிருக்காரு. திரும்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசி பழகி இவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருக்குது. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் வெளியே போன இடத்துல வெளியேக்கிறது தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே நம்ம போனோம்னா அவர் வந்து என்னை அடிச்சுடுவார், வச்சுக்க மாட்டாருன்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி நான் உங்களோடையே இருந்துக்கிறேன்னு திருச்சியிலேயே அவங்க 2 பேர் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதமாக எந்த ஒரு கனெக்டும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியாமல் தேடிட்டு அழுதுகிட்டு வேலைக்கு போகாமல் பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. சரிங்களா? இது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நாங்களும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு தான் நானும் அந்த அண்ணாவும் பேசினார். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னா ஆறுதல் சொன்னேன். சரிங்க நான் விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் கிளம்பி திருச்சி போகிறேன், என் சொந்தக்காரங்களாம் வராங்க, டைவர்ஸ்க்கெலாம் கூட நான் அப்ளை பண்ணிட்டேன், வந்து சைன் போட மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் விட மாட்டேங்கிறான், நீ போனேன்னா உன்னை அடிச்சுடுவான், கொன்றுவான், நீ போகாத, நாம் இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லி அந்த பையன் விட மாட்டேங்கிறான். என்னோடய பொண்டாட்டியை, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை நான் வந்து கொல்லுவேனா, நான் அடிப்பேனா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருங்க. சரிங்கண்ணா விடுங்க, நீங்கள் அதை பற்றி தேட வேணான்னு சொல்லி சொன்னேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே நான் போய் பேசுகிறேன் பண்ணுறேன்னாரு. சரிங்கண்ணா போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், வந்தால் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பையனை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், வேலைக்கு போங்க, இல்லை சென்னைக்கே பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவரு வந்து இல்லை என் மனைவியும் கூட வருவான்னு நம்பிக்கையோடு இருந்தார். அதே மாதிரி பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஃபோனில் பேசி அந்த பொண்ணு வந்திருக்கு. வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ இருந்த அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா திரும்ப கணவன் மனைவி வாக்குவாதம் வந்து இந்த பொண்ணு கிளம்பி வந்துருச்சு. ஸோ என்னடா அது திரும்ப இப்படியே நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் ரொம்ப விரக்தி ஆகிட்டாருங்க. ஸோ அந்த பையனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலைங்க. இவரை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு 2 வருஷ கேப்பை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இவர் சொல்கிறதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா முழுக்க மனைவியை ரொம்ப நம்பியிருக்காரு, லவ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எனக்கு என் மனைவி வேணும், என் பையனுக்கு அம்மா வேணுங்கிற மாதிரி ரொம்ப வந்து பிடிவாதமாக இருந்திருக்காரு. பட் அந்த பொண்ணு இவர் வேணவே வேணாம், குழந்தையும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. டைவர்ஸாவது போட்டு கொடுத்துருந்தா இவராது நல்லபடியாக இருந்திருப்பார். இல்லை பேசி மறுபடியும் வராமல் இருந்திருந்தாவது நல்லா இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் இப்போ ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்சு, ஒரு வம்சமே அழிஞ்சிருச்சு. பாவம் அந்த 4 வயசு பையன் என்ன பண்ணான்? நீங்களே சொல்லுங்கள். எதுக்குத்தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களை ஏமாத்துறீங்களோ? நடந்தது இதுதான் மக்களே. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தயவு செய்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ் மற்ற இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாமே இதை எடுத்து போட்டு லைக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறையா கமெண்ட்ஸ் வருது. என்னென்னா
அவரு சரியில்லை, அவரு தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி நிறையா அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேடாக கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. பொதுவான கருத்து சொல்கிறாங்க, ஓகே நல்ல விஷயந்தான். பட்டு அந்த அண்ணனை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண வேணாங்க. பட்டுக்கோட்டையில் இருக்க ராஜா என்பவர் நேத்து தன்னுடைய மனைவியை கொன்றதாகவும் அதோட ஜோஸ் என்பவருடன் தன்னுடைய மனைவிக்கு தொடர்பு இருந்ததுனால தான் இப்படி அவங்கள வெட்டி கொண்டுட்டுன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தானும் தன்னுடைய மகனும் தவறான முடிவு எடுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பெரும் பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி இருக்க சொல்லதான் ராஜாவுடைய நண்பர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அண்ட் ராஜாவுடைய மனைவி அக்ஷயா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ நலமுடன் தான் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி ராஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய கஸ்டடியில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த தம்பதியுடைய 4 வயது மகனை காப்பகத்தில் விட்டுருக்காங்க. இப்போ 3 பேருமே சேஃபாக இருக்காங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.